நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வருகின்ற 15/1/2024 தை முதல் நாள். தை பிறந்தாவே வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை முதல் நாளை நம்ம விமர்சையாக பொங்கல் திருவிழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த பொங்கல் திருநாளில் நம்ம எல்லாருமே பொங்கல் வைக்கிறது வழக்கம். நீங்கள் சூரியனுக்கு வெளியில் பொங்கல் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சாலும் சரி, அந்த பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம், நம்ம எப்படி இந்த பூஜையை செய்யலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பொங்கல் திருநாள் கிராமப்புறங்களெல்லாம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. நகர்ப்புறங்களில் காட்டிலும் கிராமப்புறங்களில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க. சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக நம்ம வீட்டு வாசல் வெளியில் சாணம் போட்டு நல்லா மொழுகிட்டு, பச்சரிசி மாவால் கோலம் போட்டு, அடுப்பு வைத்து தீ மூட்டி, பொங்கல் வைக்கக்கூடிய பானையில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி மஞ்சள் கொத்து கட்டி பொங்கல் வைப்பாங்க. ஆனால் இப்போ நகர்ப்புறங்களில் அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அந்த வசதி கிடைக்கிறதில்ல. கண்டிப்பாக உங்களுக்கு வெளியில் பொங்கல் வைக்கக்கூடிய வசதி இருந்தால் வெளியில் பொங்கல் வைங்க. அந்த வசதி இல்லாதவங்க நீங்கள் ஸ்டவ்வில் தான் வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டவ்வெல்லாம் நல்லா முன்ன நாளே நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. நீங்கள் பானையில் பொங்கல் வைக்கிறது தான் ரொம்பவே சிறப்பு. இல்லை நீங்கள் ஸ்டவ்வில் ஸ்டீல் பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரியான அலங்காரங்களை பண்ணிக்கோங்க. காப்பர் பாத்திரம், இந்த மாதிரியான பித்தளை பாத்திரம், இந்த மாதிரியான பாத்திரங்களில் நீங்கள் பொங்கல் வைக்கலாம். எந்திர பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த அலங்காரம்லாம் பண்ணிட்டு நீங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் பொங்கல் பானை வைக்கிறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் தீபம் ஏற்றிக்கோங்க. தீபம் ஏற்றிட்டு நல்லா வேண்டிக்கோங்க. சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. நம்ம இன்னைக்கு வைக்கக்கூடிய பொங்கல் நல்லா பொங்கி அந்த பொங்கல் பொங்கி வரா மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் இன்பமும் மகிழ்ச்சியும் பொங்கி வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பொங்கல் வைங்க. பொங்கல் வைக்கும் போதும் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் காலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் வைக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் நீங்கள் இந்த பொங்கல் வைக்க ரொம்பவே நல்ல நேரம். இந்த நேரங்களில் உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கோ அந்த நேரங்களில் பொங்கல் வைக்கலாம். நீங்கள் பொங்கல்லாம் வச்சு முடிஞ்ச பிறகு சூரிய பகவானுக்கு நீங்கள் படையலிட்டு பூஜை செய்யலாம். நீங்கள் இந்த பொங்கலை படையலிடும்போது நாட்டு காய்கறிகளையும் படையலிடணும். மஞ்சள் பூசணி, சேனைக்கிழங்கு, சேப்பைக்கிழங்கு, அவரைக்காய், இந்த மாதிரியான நாட்டு காய்கறிகளை நீங்கள் படையலிடணும். பொங்கல்னாவே முக்கியமாக நமக்கு கரும்பு தான் ஞாபகத்துக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் கரும்பும் படையலிடணும். கரும்பும் வச்சு நீங்கள் தூப தீபங்கள்லாம் காட்டி சூரிய நமஸ்காரம் பண்ணி வெளியில் நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி சொல்வதற்காக படையலிட்டு பூஜையெல்லாம் செய்து முடித்த பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையிலும் இதே மாதிரி படையலிட்டு பூஜை செய்து கொள்ளுங்கள். குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களெல்லாம் வழிபாடு செஞ்சு கொள்ளுங்கள். வழிபட்டு இந்த பொங்கல் திருநாளன்று பொங்கி வந்த பொங்கலைப் போல எங்கள் வாழ்க்கையில் இனிமையும் சந்தோஷமும் பொங்கி வழிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள். சில பேருக்கெல்லாம் ஒற்றை பொங்கல் வைக்கிறது வழக்கமாக இருக்கும். சில பேர் அட்டை பொங்கல் வைப்பாங்க, வெண்பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் வைப்பாங்க. சில பேர் சர்க்கரை பொங்கல் மட்டும் வைப்பாங்க. உங்களுக்கு எது வழக்கத்தில் இருக்கோ அதை மாதிரி செஞ்சு நீங்கள் இந்த பூஜையை செய்து கொள்ளலாம். இந்த பொங்கல் எப்படி பொங்கி வழிகின்றதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா இன்பமும் மகிழ்ச்சியும் பொங்கி வர வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவங்களும் தெரிந்து பயனடையட்டும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.